ஓம் சாய்ராம். gopramtv.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். வெரி பவர்ஃபுல் சாய் ஸ்லோகம் அந்த எபிசோட்ஸில் நம்ம நிறைய ஸ்லோகங்கள் நிறைய விஷயத்துக்காக பார்த்துருக்கோம். நரசிம்ம சுவாமிஜி மூலமாக பாபா நம்மளுக்கு நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார். இதெல்லாம் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் நம்ம உணர்ந்துட்டே இருப்போம் இந்த ஸ்லோகத்துக்கான பலன் என்ன அப்படின்னு. இது சொல்லி ஒரு மனுஷங்களுக்கு புரியாது, ஆனால் நம்ம சொல்ல சொல்ல நம்மளுக்கே புரியும் இந்த ஸ்லோகத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னு பாபா நம்மளுக்கு காமிப்பார். இது நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம மூலமாக ஒரு 10 பேருக்கு பாபாவை தெரியறது, இந்த பாபா ஸ்லோகம் போய் ரீச் ஆகி நீங்கள் சொல்லி பாபா உங்களுக்கு அந்த பிரார்த்தனை நிறைவேற்றியிருக்கார் அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பாபா சொல்கிறதே அந்த விஷயம்தான். எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாபாவை பற்றி பேசிகிட்டே இருந்தால் பாபாவுக்கு அது அவ்வளோ ஆனந்தமாக இருப்பாராம் பாபா. இந்த நிதர்சன வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் நினைக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த ஸ்லோகம். என்ன அப்படின்னா, இந்த கலியுகத்தில் நான் சொன்ன மாதிரி நிறைய யுகங்கள் இருக்குது. இந்த துவாபர யுகம், திரேதா யுகம், இந்த யுகத்தெல்லாம் தாண்டி இந்த கலியுகத்தில் ஒரே ஒரு விஷயம் நம்ம மனுஷங்க எல்லாரையும் ஆட்டி படைக்கிறது அப்படின்னா ஒரே விஷயம், ஒன்றே ஒன்று. அது என்னன்னா மாயை. இந்த மாயையில் சூழ்ந்து தான் நம்ம மனுஷங்க மனுஷங்களாகவே இருக்கிறது இல்லை. நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மனுஷங்களுக்கு ஆசை வர்றது யார் உண்டு பண்ணுறா அப்படின்னா அந்த மாயை. அந்த மாயையில் போய் நம்ம விழுறதுனால தான் நம்மளால் அதுலேருந்து வெளியில் வர முடியல. நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், அதாவது ஹியூமன் வாண்ட்ஸ் ஆர் அன்லிமிட்டெட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மனுஷங்களுக்கு ஆசை வந்துட்டே இருக்கும். இப்போ யாராவது நம்மளுக்கு 10 ரூபா கொடுத்தா, இவன் 100 ரூபா கொடுக்க மாட்டானா, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கொடுக்க மாட்டானா, 1000 ரூபா கொடுத்தா 2000. இந்த மாதிரி ஆசைகள் வந்துட்டே இருக்கும். இந்த ஆசைகள் வர வர என்ன பண்ணுவோம், நம்ம கடவுள்கிட்ட வரம் கேட்போம். பாபா, நான் ஒரு பணக்காரன் ஆகணும், நான் ஒரு பங்களா வாங்கணும், நான் ஒரு கார் வாங்கணும். இது எல்லா மனுஷங்களுக்கும் உள்ள ஒரு சுபாவம். இது கேட்கணும். அந்த வரங்கள் பாபா கிட்ட கேட்டு நம்ம என்ன சொல்லிடுவோம், நான் ஒரு பங்களா வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பாபா என்னை நிறைவேற்றவே இல்லைப்பா, பாபா கடவுளே கிடையாது. அடுத்த சென்டென்ஸ் இதுதான் பேசுவோம். ஆனால் பாபா நரசிம்ம சுவாமிஜி கிட்ட என்ன சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகத்தில்னா, ஒரு மனுஷனுக்கு வரம் இருக்கும். அந்த வரங்கள் எல்லாம் என்கிட்ட கொண்டு வரும்போது பக்தியோட என்னோட பாதத்தில் சரணாகதி அடைஞ்சு, அந்த ஸ்லோகத்தோட அர்த்தமே அதுதான், சரணாகதி அடைஞ்சா மனுஷனுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக நான் தருவேன். ஏன்னா நம்ம ஆசைப்படுறது நம்மளுக்கு கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் அது ஒரு உச்சிதமான ஒரு விஷயமா, நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிக்கிறது கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது, பாபாவுக்கு தெரியும். ஆனால் நம்ம தேவைகள் என்னவோ அது நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு இது தேவை. ஆனால் நம்ம ஆசை எப்பயுமே ஜாஸ்தியாக இருந்துகிட்டே இருக்கும். பாபா என்ன சொல்லியிருக்கார், நம்ம தேவைகளை நிச்சயமாக பாபா பூர்த்தி பண்ணுவார், நம்ம ஆசைகளை பூர்த்தி பண்ணுவார். ஆனால் எப்போ அப்படின்னா, நம்ம அந்த ஆசையை வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் மட்டும் பாபா அதை பூர்த்தி பண்ணுவார். ஏன்னா பாபா சொல்லியிருக்கார், என்னோட கஜானா ரொம்ப வழியிறது, யார் வேணாலும் அதிலே எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த யார் வேணால் எடுத்துட்டு போகலாம் அப்படின்னா தகுதி உள்ள மனிதர்கள் எடுத்துன்னு போயிட்டே இருக்கலாம். பாபா அள்ளி 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 கொடுப்பார். இந்த ஸ்லோகத்தை தினம் ஒரு முறை சொல்லிடுவாங்க. இது ப்ரொனவுன்ஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை, உங்களால் சொல்ல முடியல அப்படின்னா இந்த கோபுரம் டிவி இந்த யூடியூப் சேனல் ஆன் பண்ணி இந்த ஒரு ஸ்லோகத்தை ஒரு தடவை கேளுங்க போகிறோம். அதுக்கான பலன் நீங்கள் உணர்வீங்க. என்ன வரமாக இருந்தாலும் நியாயமான வரத்தை, நியாயமான கோரிக்கை நிச்சயமாக பாபா நிறைவேற்றுவார். இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, வரம் ந யாச்சே பிரபு யுஷ்மத் பாதாச் பக்திஹி சததம் மமாஸ்து இதம் பிரியம் நாத்தவரம் பிரயாச்சே புனக புனஸ்துவாமிதமேவ யாச்சே. இது உங்களுக்கு இதோட வேர்டிங்ஸ் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கும். நீங்கள் இதை எழுதி வச்சுட்டு நீங்கள் தினம் ஒரு முறை சொல்லலாம். இல்லை உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமாக இருந்தால் கேளுங்க. என்ன வரமாக இருந்தாலும் நியாயமான வரங்களை நிச்சயமாக பாபா நிறைவேற்றுவார். இந்த ஸ்லோகத்துக்கு அவ்வளோ ஒரு பலன் இருக்குது. இந்த சாய்நாத மனனம் இந்த ஸ்லோகத்தெல்லாம் பாபா ஒரு உறுதிமொழி, ஒரு சத்திய வாக்காக கொடுத்துருக்கார். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் மனுஷங்க தீர்வே இல்லாமல் போகிற நிறைய விஷயங்களுக்கு பாபா நிறைய ஸ்லோகங்கள் கொடுத்துருக்கார். அடுத்த ஸ்லோகம் எல்லாம் நம்ம வர சாய் ஸ்லோகம் எபிசோட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
தரும் பாபாவின் அற்புத ஆலயங்கள் அந்த எபிசோடில் நீங்கள் அந்த 108 கோவில், அந்த ஒரு கோவிலையும் ஃபுல்லாக நாங்கள் அந்த எபிசோடில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அந்த எல்லா எபிசோடையும் நீங்கள் பார்க்கலாம். அதில் பாபாவை மட்டும் காட்டாமல் அந்த கோவிலோட ஃபுல் கோவிலை காமிச்சு அந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு காமிக்கிறோம். ஏன்னா பக்தர்கள் நீங்கள் போய் அங்கே பார்க்கணுன்ற ஒரே ஆசையில். அதனால இந்த அருள் தரும் பாபாவின் அற்புத ஆலயங்கள் எபிசோடை பார்த்து பாபாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.